நாடாளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் பிரதமர் மோடி பதிலளிக்க உள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 21ஆம் தேதி தொடங்கிய நிலையில் பகல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விரிவான விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றன. இதனால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் தொடர்ந்து முடக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் ஜூலை 28 அன்று ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் 16 மணி நேரமும் மாநிலங்களவையில் 9 மணி நேரமும் விவாதத்திற்காக ஒதுக்கப்படும் என்றும் அலுவல் ஆலோசனை குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவாதத்தின் போது எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் பதிலளிப்பார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வாரம் இதுகுறித்து விவாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பிரதமர் மோடி இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளதால் அடுத்த வாரத்திற்கு இந்த விவாதம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெகதீப் தன்கர் பதவி விலகியதை அடுத்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்யும் பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கரின் திடீர் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அரசிதழில் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் அரசியலமைப்பு சட்டப்படி குடியரசு துணைத் தலைவர் பதவி திடீரென காலியாகும் பட்சத்தில் 60 நாட்களுக்குள் தேர்தல் நடத்த வேண்டும். அதன்படி இன்னும் ஓரிரு நாட்களில் குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடப்பு மழைக்கால கூட்டத்தொடரில் குறிப்பாக சுதந்திர தின முன்பே குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்ய தேர்தல் ஆணையம் முனைப்பு காட்டி வருவதாக கூறப்படுகிறது. சென்னை மாநகர் முழுவதும் நேற்று மாலை பரவலாக மழை பெய்தது. மெரினா கடற்கரை, வடபழனி, சைதாப்பேட்டை ஆகிய பகுதிகளில் மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்தது. இதேபோல அம்பத்தூர், பாடி, அண்ணாநகர், சாலிகிராமம் ஆகிய இடங்களில் லேசான மழை பெய்தது. நுங்கம்பாக்கம், ஆயிரம் விளக்கு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. கோயம்பேடு, நெற்குன்றம், ஆழ்வார், திருநகர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவிலும் மழை தொடர்ந்தது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, பாண்டி, எடையூர், ஆலங்காடு, ஜாம்பவானோடை, இடும்பாவானம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழையூர், ஈசனூர், திருப்பூண்டி, திருக்குவளை, கீழ்வேளூர் பகுதியில் பலத்த காற்றோடு கூடிய லேசான சாரல் மழை பெய்தது. கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் நடை அடைக்கப்பட்ட பிறகு காவல் அதிகாரி பாண்டியராஜனை தரிசனம் செய்ய வைத்த விவகாரத்தில் கோயில் குருக்கள் மற்றும் எலக்ட்ரீசியன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். ஆகம விதிப்படி கோவில் நடை சாத்திய பிறகு யாரும் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்க கூடாது. ஆனால் திருமணா பால் நிறுவன மேலாளர் நவீன் தற்கொலை விவகாரத்தில் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட துணை ஆணையர் பாண்டியராஜன் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் நடை அடைக்கப்பட்ட பின் சாமி தரிசனம் செய்தது சர்ச்சையானது. இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் பாண்டியராஜனை கோவிலுக்குள் அழைத்துச் சென்று சாமி தரிசனம் செய்ய வைத்த கோவில் எலக்ட்ரீஷியன் வேல்முருகன் மற்றும் குருக்கள் சாமிநாதன் ஆகிய இருவரையும் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்ததாக முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி காவல்துறை தாக்கல் செய்த மனுவிற்கு மதுரை ஆதீனம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொப்பி, தாடி வைத்திருந்தவர்கள் தன்னை காரை ஏற்றிக் கொள்ள முயன்றதாக மதுரை ஆதீனம் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அது பொய் என தெரியவந்தது. இதையடுத்து மத மோதலை தூண்டும் விதமாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக மதுரை ஆதீனம் மீது சென்னை சைபர் கிரைம் போலீசார் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மதுரை ஆதீனத்தின் வயதை கருத்தில் கொண்டு அவருக்கு நிபந்தனைகளுடன் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் முன் ஜாமீன் வழங்கியிருந்தது. வேண்டுமானால் மதுரை ஆதீனத்திடம் காவல்துறை நேரில் விசாரணை நடத்தலாம் என அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி வழக்கு தொடர்பாக சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர் மதுரை ஆதீனத்திடம் நேரில் விசாரணை நடத்தினர். அப்போது அறுவை சிகிச்சை மேற்கொண்டதன் காரணமாக மதுரை ஆதீனம் படுத்த படுக்கையாக இருந்தபடி காவல்துறையினரின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். இந்நிலையில் மதுரை ஆதீனம் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதாக கூறி அவரது முன்ஜாமீனை ரத்து செய்ய கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த மனு மீது வரும் 30ஆம் தேதிக்குள் பதிலளிக்க மதுரை ஆதீனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் நீதிமன்ற உத்தரவை மீறி தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான வழக்கில் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவை மீறி ஆகாஷ் பாஸ்கரனிடம் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதாக நீதிபதிகள் MS ரமேஷ், V லட்சுமி நாராயணன் அமர்வில் முறையீடு செய்யப்பட்டது. இதை விசாரித்த நீதிபதிகள் நீதிமன்ற உத்தரவை மீறி எப்படி சம்மன் அனுப்பப்பட்டது என்று கேள்வி
எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ் வேண்டுமென்றே உத்தரவு மீறப்படவில்லை என்றும் தவறுதலாக சம்மன் அனுப்பப்பட்டதாகவும் கூறினார். தவறுதலாக சம்மன் அனுப்பப்பட்டதாக தெரியவில்லை என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் ஆவணத்தை கேட்டபோது காலம் தாழ்த்திய அமலாக்கத்துறை தற்போது சம்மன் அனுப்பியது ஏன் என்று வினவினர். அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் விருப்பப்பட்டால் ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்யலாம் என்றும் தெரிவித்தனர். 9 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி பாபி டச் கோல்ட் யுனிவர்சல் நிறுவனத்திற்கு எதிராக நடிகர் ரவிமோகன் தாக்கல் செய்த மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. படத்தில் நடிப்பதற்காக தங்களிடம் பெற்ற 6 கோடி ரூபாய் முன் பணத்தை நடிகர் ரவிமோகன் திரும்பத் தர உத்தரவிடக் கோரி பாபி டச் கோல்ட் யுனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. அதேபோல கொடுத்த கால்ஷீட்டில் படத்தை தயாரிக்காமல் தனக்கு இழப்பை ஏற்படுத்தியதாக கூறி 9 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு ரவிமோகனும் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கின் மூலம் எதிர்மறையான விளம்பரம்தான் ஏற்படும் என்றும் அதற்கு பதிலாக ரவிமோகன் பணத்தை திரும்ப அளித்து விடலாமே என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ரவிமோகன் தரப்பு வழக்கறிஞர் அடுத்த படத்தில் நடிக்கும் போது பணத்தை திருப்பி அளிப்பதாக கூறியதை தயாரிப்பு நிறுவனம் ஏற்கவில்லை என்றும் கால்ஷீட்டையும் பயன்படுத்தவில்லை என்றும் கூறினார். தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தற்போது தாங்கள் அளித்த பணத்தில் சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியிருப்பதாக குற்றம் சாட்டினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பிரச்சனையை தீர்க்க மத்தியஸ்தரை நியமிப்பதாக கூறி ரவிமோகனின் மனுவை தள்ளுபடி செய்தார். மேலும் 5 கோடியே 90 லட்சம் ரூபாய்க்கான சொத்து உத்தரவாதத்தை தாக்கல் செய்ய ரவிமோகனுக்கு உத்தரவிட்டு 4 வாரங்களில் உத்தரவு தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். மேட்டூர் அணை நடப்பாண்டில் 4வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. தென்மேற்கு பருவமழை காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பியதால் உபரி நீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த நீர்வரத்தால் கடந்த மாதம் 29ஆம் தேதி மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. அதன் பிறகு மீண்டும் கடந்த 5ஆம் தேதி 2வது முறையாகவும் கடந்த 20ஆம் தேதி 3வது முறையாகவும் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. இந்நிலையில் மேட்டூர் அணை நடப்பாண்டில் 4வது முறையாக அதனுடைய முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. இதனால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத் விமான விபத்தில் இங்கிலாந்தைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் மாற்றிக் கொடுக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் அது தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 12ஆம் தேதி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் மருத்துவக் கல்லூரி விடுதி மீது மோதி விபத்திற்குள்ளானது. விமான விபத்தில் 260 பேர் உயிரிழந்த நிலையில் சிதிலமடைந்த உடல்கள் DNA பரிசோதனை மூலம் உறுதி செய்யப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதில் சுமார் 25 பேர் இங்கிலாந்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களின் உடல்களும் உரிய பரிசோதனைக்கு பிறகு அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் இங்கிலாந்தைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் மாற்றி அனுப்பி வைக்கப்பட்டதாக அந்நாட்டிலிருந்து புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் அனைத்து உடல்களும் உரிய பரிசோதனைக்கு பிறகு முறையான மரியாதையுடன் ஒப்படைக்கப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இங்கிலாந்து அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விவரங்களை சேகரித்து உரிய விசாரணை நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்திற்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் முடிவில் இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 264 ரன்கள் சேர்த்துள்ளது. மான்செஸ்டர் நகரில் நடைபெறும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து பந்து வீச்சை தேர்வு செய்தது. இந்திய அணியில் காயமடைந்த நிதிஷ்குமார், ஆகாஷ் தீப் ஆகியோருக்கு பதிலாக கம்போஜ், ஷர்துல் தாகூர் சேர்க்கப்பட்டனர். கருண் நாயருக்கு பதில் தமிழக வீரர் சாய் சுதர்சன் அணியில் இணைந்தார். இந்திய அணியின் தொடக்கம் சிறப்பாக இருந்தாலும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. முதல் விக்கெட்டிற்கு ஜெய்ஸ்வாலும் ராகுலும் 94 ரன்கள் சேர்த்தனர். ராகுல் 46 ரன்களிலும் ஜெய்ஸ்வால் 58 ரன்களிலும் ஆட்டமிழந்த நிலையில் கேப்டன் கில் 12 ரன்களில் வெளியேறினார். அதிரடியாக விளையாடிய பந்த் காலில் ஏற்பட்ட காயத்தால் 37 ரன்களில் வெளியேறினார். மீண்டும் வாய்ப்பு பெற்ற சாய் சுதர்சன் 61 ரன்களில் ஆட்டமிழந்தார். இந்திய அணி முதல் நாள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 264 ரன்கள் சேர்த்திருந்தது. ஜடேஜாவும் ஷர்துல் தாகூரும் களத்தில் உள்ளனர். இனி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்களை ஸ்க்ரால் செய்யாமலேயே பார்வையிடும் வசதியை ஏற்படுத்த மெட்டா திட்டமிட்டுள்ளது. இன்ஸ்டாகிராமில் புகைப்படங்கள் பதிவிடுவதை விட ரீல்ஸ்களை பதிவிடுபவர்களின் எண்ணிக்கையும் பார்வையிடுவோரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. டிக்டாக், ஸ்னாப்சாட் போன்ற ஆப்களுக்கு போட்டியாக இன்ஸ்டாகிராமில் சில முக்கிய அப்டேட்டுகளை கொண்டு வர மெட்டா நிறுவனம் சோதனை முறையில் திட்டமிட்டு வருகிறது. ஸ்க்ரால் செய்து பார்த்து வரும் பயனர்கள் இனி ஸ்க்ரால் செய்யாமலேயே ஆட்டோமேட்டிக் முறையில் அடுத்த ரீல்ஸுக்கு செல்லும் வகையில் இந்த அப்டேட் கொண்டு வரப்படவிருக்கிறது. அத்துடன் புகைப்படங்களை பதிவிடுவதற்கு 1க்கு 1 மற்றும் 4க்கு 5 என தற்போது இருக்கும் விகிதாச்சார முறையில் மாற்றங்கள் கொண்டு வந்து 3:4 என பதிவிடுவதற்கும் அப்டேட்டுகள் வரவிருக்கின்றன.
மேலும் AI சார்ந்த எடிட்டிங் டூல்ஸ்களையும் சுலபமான சர்ச் என்ஜின்களை கொண்டுவரும் அப்டேட்டுகளும் விரைவில் நடைமுறைக்கு வரும் என மெட்டா நிறுவனம் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையையொட்டி ராமேஸ்வரத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆடி மாதத்தில் வரும் அமாவாசையன்று முன்னோர்களை நினைத்து வழிபாடு நடத்துவது வழக்கமாகும். அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அதிகாலையிலேயே குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடினர். மேலும் கடற்கரையில் பிண்டம், எள்ளு வைத்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டனர். இதேபோன்று ஆடி அமாவாசையையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரதான நீர்நிலைகளில் பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். குறிப்பாக குழித்துறை, தாமிரபரணி ஆகிய நீர்நிலைகளில் அதிக அளவில் பக்தர்களை காண முடிந்தது. இந்நிலையில் ஆடி அமாவாசையையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் ஆடி அமாவாசையையொட்டி ஏராளமான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். அதிகாலையிலேயே காவிரி ஆற்றில் புனித நீராடிய பக்தர்கள் எள், தர்ப்பண நீர், பிண்டம், அரிசி, வாழைக்காய் வைத்து முன்னோர்களை வழிபட்டனர். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 20 காசுகள் குறைக்கப்பட்டு ₹4.80 நிர்ணயிக்கப்பட்டது. உற்பத்தி அதிகரிப்பு, மற்ற மண்டலங்களின் விலை குறைப்பு, ஆடி மாதம் உள்ளிட்ட காரணங்களால் முட்டை விலை குறைய தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தொடர்ந்து 3வது நாளாக முட்டை விலை குறைக்கப்பட்டது. கடந்த 3 நாட்களில் முட்டை விலை 55 காசுகள் குறைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அரசு செய்தி தொடர்பாளர்களாக 4 மூத்த IAS அதிகாரிகளை நியமித்தது அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அரசு துறைகளின் முக்கிய தகவல்கள், திட்டங்களை பிற அரசு துறைகளுடன் ஒருங்கிணைக்க மூத்த IAS அதிகாரிகளான அமுதா, ஜே ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, தீரஜ்குமார் ஆகியோரை தமிழ்நாடு அரசு நியமித்தது. இந்நிலையில் இது அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என கூறி வழக்கறிஞர் சத்தியகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். தமிழ்நாட்டில் இன்று நீலகிரி, தேனி, தென்காசி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. திருவாரூரில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். குளுமாங்குடி கடை தெருவில் ரகளையில் ஈடுபட்ட 3 பேர் காவலர்கள் பிடித்த போது அவர்கள் வைத்திருந்தது திருட்டு பைக் என்பது தெரியவந்தது. விசாரணையில் கவிராஜ் என்பவர் பழைய இரும்பு கடை வைத்திருப்பதும் மற்ற 2 சிறுவர்கள் பைக்கில் திருடி வந்து இவரிடம் வழங்கிவிட்டு பணம் பெற்றதும் தெரியவந்தது. கவிராஜிடமிருந்து 15 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறுவர்கள் 2 கூர்நோக்கு இல்லத்தில் வைக்கப்பட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலை மாசாணி அம்மன் கோயிலில் நடிகர் சிவகார்த்திகேயன் வழிபாடு நடத்தினார். ஆடி மாதம் என்பதால் மாசாணி அம்மன் கோயிலுக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் மாசாணி அம்மன் கோயிலுக்கு வந்த நடிகர் சிவகார்த்திகேயன் பிரார்த்தனை செய்தார். பின்னர் அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனுடன் ரசிகர்கள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சிவகங்கை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முறையாக பராமரிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டில் இருந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கழிவறைகளில் போதிய கதவுகள் இல்லாதையும் மின்தூக்கியில் செயல்படாதையும் கண்டு அதிகாரிகளை கடிந்து கொண்டவர் அவற்றை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். மருத்துவமனைக்கு வெளியே செயல்படக்கூடிய டீ கடைகளிலும் ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரவடையில் சாலையில் கிடந்த 5 சவரன் தங்க நகையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த இருவரை டிஎஸ்பி பாராட்டினார். சாலையில் இருந்து நகை பெட்டியை எடுத்த முத்துச்செல்வன் மற்றும் பச்சை முத்து ஆகியோர் அதனை சாயர்புரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனிடையே நகையை தொலைத்தது குறித்து தனியார் பள்ளி ஆசிரியை ஒருவர் புகார் அளித்திருந்த நிலையில் விசாரணைக்கு பின் அவரிடம் நகை ஒப்படைக்கப்பட்டது. இளைஞர்கள் முத்துச்செல்வன் மற்றும் பச்சை முத்துவை ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி நிரேஷ் நேரில் அழைத்து அவரது நேர்மையை பாராட்டினார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மலை கிராமத்தில் பல ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாததால் சாலை அமைத்து தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெட்டமுகிலாளம் ஊராட்சிக்குட்பட்ட தொழுவப்பெட்டா, டி பழையூர், குல்லட்டி, கவுனூர், தொட்ட தேவனாடி உள்ளிட்ட மலை கிராமங்களில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இப்பகுதியில் மழைக்காலங்களில் பாதை சேரும் சகதியுமாக மாறி நிலைமை மோசமடைவதாக வேதனை தெரிவிக்கும் இப்பகுதி மக்கள் தார் சாலை அமைத்து தர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நிலத்தகராறு காரணமாக நள்ளிரவு நேரத்தில் தென்னை மரங்களுக்கு ஆசிட் ஊற்றப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மஞ்சனூர் முருங்கைக்காடு பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் 4 ஏக்கர் தோட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை வளர்த்து வருகிறார். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பிரம்மராஜ் பெரியசாமி ஆகியோருக்கும் இடையே நிலத்தகராறு காரணமாக முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர்கள் இருவரும் சேர்ந்து தனது தோட்டத்தில் இருந்த 18 தென்னை மரங்களில் துளையிட்டு ஆசிட்டை ஊற்றியதாக காவல்துறையில் கனகராஜ் புகார் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் உழவன்கொட்டாய் கிராமத்தில் சாலை ஓர வீட்டின் மீது பேருந்து மோதி சிறுமி உயிரிழந்ததற்கு நீதி கேட்டு மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உழவன்கொட்டாய் கிராமத்திலிருந்து தருமபுரி நோக்கிச் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ராமு என்பவரின் வீட்டின் மீது மோதியது. இந்த விபத்தில் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த அத்மிகா என்ற சிறுமி உயிரிழந்ததுடன் பேருந்து ஓட்டுநர் தேவராஜ் பலத்த காயம் அடைந்தார். இந்நிலையில் காலாவதியான பேருந்துகளால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக கூறி சிறுமியின் இறப்பிற்கு நீதி கேட்டும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி ஆன்லைன் ஆப் மூலம் பல கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றதாக பாதிக்கப்பட்டவர்கள் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர். மார்க்கெட்டிங் மாஸ்டர் என்ற ஆன்லைன் செயலியின் இரட்டிப்பு லாபம் விளம்பரத்தை நம்பி 1400 பேர் கோடிக்கணக்கில் பணம் செலுத்தியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திடீரென செயலி முடங்கியதால் மோசடி அம்பலமானது. இந்நிலையில் செயலி நிறுவனத்தின் மேலாளராக பணிபுரிந்த சுரேஷ் காவல் ஆணையர் அலுவலகத்தில் சரணடைந்த நிலையில் அவரிடம் விசாரணை நடைபெறுகிறது. சென்னை கத்திப்பாரா மேம்பாலத்தில் உணவு டெலிவரி ஊழியர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தியாகராய நகரைச் சேர்ந்த மனோஜ்குமார் தனது அம்மாவை தொடர்பு கொண்டு தனக்கு வாழ பிடிக்கவில்லை என கூறிவிட்டு கத்திப்பாரா மேம்பாலத்தில் இருந்து கீழே குதித்துள்ளார். நகர்ப்புற சதுக்க குழந்தைகள் விளையாட்டு பகுதியில் உள்ள டிக்கெட் கவுண்டர் மீது விழுந்த மனோஜ்குமாரை அங்கிருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். திருப்பூர் மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் குப்பை சேகரிக்கும் வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எவ்விதமான பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி குப்பையோடு குப்பையாக ஒப்பந்த ஊழியர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். மக்களை நம்பியே 2026 தேர்தல் களத்திற்கு வருவதாகவும் மக்கள் தங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடைபெற்ற தவேக கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பேசினார். எளிய மக்களுக்கு சேவை செய்யும் கட்சியாக தவேக இருப்பதாகவும் 2026 தவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பார் என்றும் கூறினார். அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து தலைநகர் லண்டன் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மரை பிரதமர் மோடி சந்தித்து பேசும் நிலையில் இரு நாடுகளிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திர துணை முதலமைச்சரும் டோலிவுட்டின் முன்னணி நடிகருமான பவன் கல்யாணின் ஹரிஹர வீரமல்லு திரைப்படத்தை பார்த்துவிட்டு ரசிகர்கள் ஆர்ப்பரித்த காட்சிகள்தான் இவை. படம் இன்று வெளியாகும் நிலையில் ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் நேற்று இரவு 9 மணிக்கு ஹரிஹர வீரமல்லு திரைப்படத்தின் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் அருகே வாகன நிறுத்துமிடத்தில் 3,75,00,000 ரூபாய் ஹவாலா பணத்தை கைமாற்ற முயன்ற கும்பலை வருமான வரித்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து ரொக்க பணம் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக பாபுராவ் உட்பட 5 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கேரளாவில் 3.24 கோடி ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் திருவாரூரை சேர்ந்த பாஜக நிர்வாகியை கேரள போலீசார் கைது செய்துள்ளனர். ஆலப்புழா மாவட்டம்
காயங்குளம் அருகே கடந்த ஜூன் 13ஆம் தேதி 3.24 கோடி ரூபாய் பணத்தை நகைக்கடை அதிபரிடமிருந்து 12 பேர் கொண்ட கும்பல் வழிபறி செய்து தப்பி ஓடியது. இது தொடர்பாக கேரள மாநிலம் கரியகுளக்கரை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் திருவாரூரை சேர்ந்த பாஜக ஓபிசி அணி மாநில செயற்குழு உறுப்பினர் துரை அரசு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் திருவாரூருக்கு வருகை தந்த கேரள போலீசார் நகர பாஜக இளைஞரணி தலைவர் ஸ்ரீராமை கைது செய்து கேரளாவுக்கு அழைத்து சென்றனர். காஞ்சிபுரம் சந்நிதி தெருவில் மாநகராட்சி கட்டண கழிப்பிடத்தில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிகபட்சம் 5 ரூபாய்க்கு மேல் கட்டணம் நிர்ணயிக்காத நிலையிலும் அனைவரிடமும் 10 ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும் ஒப்பந்த பணியில் இருப்பவர் மரியாதையின்றி பேசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் சந்நிதி தெருவில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள இலவச கழிப்பறைகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ள 7 யானைகளை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையால் யானைகளுக்கு தேவையான கோரை புற்கள் பழங்கள் அதிக அளவில் விளைந்துள்ளன. இதனால் சமவெளி பகுதிகளில் யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பழங்களை தேடி குடியிருப்புகளுக்கு அருகே வந்த யானைகளால் பழங்குடியின மக்கள் அச்சமடைந்தனர். கேரள முன்னாள் முதலமைச்சர் V.S. அச்சுதானந்தனின் உடல் புன்னப்பரா தியாகிகள் நினைவிடத்தில் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்ட காட்சிகள் தான் இவை. வயது மூப்பால் காலமான V.S. அச்சுதானந்தனின் உடல் திருவனந்தபுரத்தில் இருந்து ஆலப்புழாவின் புன்னப்பராவில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேற்று நண்பகலில் எடுத்துச் செல்லப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் புன்னப்பராவில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் அச்சுதானந்தனின் உடல் தகனம் செய்யப்பட்டது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். சென்னை பனகல் பூங்காவிலிருந்து கோடம்பாக்கம் வரை சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை மயில் என்ற இயந்திரம் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் கடந்த மே 2ஆம் தேதி பனகல் பூங்காவில் இந்த இயந்திரம் சுரங்கம் தோண்டும் பணியை தொடங்கியது. 2047 மீட்டர் தூரத்திற்கு வெற்றிகரமாக சுரங்கத்தை அமைத்த இயந்திரம் ஆற்காடு சாலையில் உள்ள மீனாட்சி கல்லூரி அருகே கோடம்பாக்கம் நிலையத்தை வந்தடைந்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரயில் நிலையத்தில் விரைவு ரயில்கள் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். குடியாத்தத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் மக்களுக்கு சேவையாற்றவே ஆளுநர் பதவியில் இருந்து விலகியதாக கூறினார். திருவள்ளூரில் ஓடும் அரசு பேருந்தில் பெண்ணிடம் அத்துமீற முயன்ற சித்த மருத்துவர் மதி கைது செய்யப்பட்டார். திருவள்ளூரிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் நோக்கி சென்ற பேருந்தில் பயணித்த பெண்ணிடம் சித்த மருத்துவர் அத்துமீறியதாக தெரிகிறது. பெண்மணியின் கூச்சல் சத்தம் கேட்டதும் ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தி இரு பக்க கதவுகளை மூடிவிட்டு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தார். விரைந்து வந்த போலீசார் சித்த மருத்துவரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூரில் எருமை மாடு முட்டிய சிறுமி பருவமடைந்தார். கடந்த 21ஆம் தேதி அனகாபுத்தூரில் அரசு பள்ளி அருகே சாலையில் நின்றிருந்த பள்ளி மாணவியை எருமை மாடு முட்டியதில் அந்த மாணவி அதிர்ச்சியில் மயங்கினார். அக்கம்பக்கத்தினர் மாணவியை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சிறுமி பருவமடைந்ததாக மருத்துவர்கள் பெற்றோரிடம் தெரிவித்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரிய மனுக்கள் மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் M.S. ரமேஷ், P. லட்சுமி நாராயணன் அமர்வு குண்டர் சட்டத்தில் கைது செய்த தகவலை முறையாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிவிக்காதது, ஆவணங்களை கைது செய்யப்பட்டவர்களுக்கு வழங்குவதில் ஏற்பட்ட காலதாமதம் மற்றும் குளறுபடிகள் குறித்து காவல்துறையிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். பின்னர் கூடுதல் ஆவணங்களை வியாழக்கிழமை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். தூத்துக்குடி மதன்குமார் கொலை வழக்கில் மேலும் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 15ஆம் தேதி சேலம் அஸ்தம்பட்டி அருகே மதன்குமார் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் ஏற்கனவே 6 பேர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கொலை வழக்கில் கைதாகி சிறை சென்ற மதன்குமார் ஜாமீனில் வெளியே வந்ததை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்ததால் கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே பள்ளி மாணவிகள் 4 பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ஆங்கில ஆசிரியர் பாலகிருஷ்ணன் அதே பள்ளியில் படிக்கக்கூடிய 4 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் அளித்த புகாரின் பேரில் ஆசிரியர் பாலகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் நடைபெறும் ஆடிப்புற திருவிழாவின் 4ஆம் நாளில் சுவாமி கருட வாகனத்திலும் செங்கமல தாயார் வெள்ளி சிம்ம வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு ஒரு சேர காட்சி கொடுத்தனர். நிறைவாக சுவாமிக்கு கும்ப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். முக்கிய விழாவான திருத்தேரோட்டம் வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பிறப்பு சான்றிதழில் QR கோடு இல்லாததால் 3 ஆண்டுகள் ஆதார் அட்டை கிடைக்காமல் துவைத்த பள்ளி மாணவி ரேஷ்மாவுக்கு உங்களை தேடி ஸ்டாலின் முகாமில் உடனடியாக ஆதார் எடுக்க திருப்பத்தூர் ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி உதவி செய்தார். ஆதார் சான்றிதழை பெற்றுக்கொண்ட மாணவி மற்றும் அவரது பாட்டி ஆகியோர் மாவட்ட ஆட்சியருக்கு மனதார நன்றி கூறினர். திருவள்ளூர் அருகே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட 8 வயது சிறுமிக்கு நீதி கேட்டு இந்திய மாதர் தேசிய சம்மேளனம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரம்பாக்கம் காவல் நிலையம் முன் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் குற்றவாளியை கைது செய்து கடும் தண்டனை வழங்க வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தஞ்சையில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மாணவர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைதாகியுள்ளார். மருத்துவக் கல்லூரியில் பட்டய படிப்பு பயிலும் மாணவிக்கு கடந்த சில நாட்களுக்கு முன் அங்கு முதுநிலை மருத்துவம் படித்த மாணவர் கோபிநாத் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. விசாகா கமிட்டி பரிந்துரையின்படி மாணவர் கோபிநாத் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார்.